கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 6:34, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். ஒவ்வொரு நாளும் அந்த நாள் தனக்குரிய பிரச்சனைகள், துக்கங்கள் மற்றும் கவலைகளை சுமந்தே வருகிறது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபை உங்களுக்கு போதும் என்று வாக்களித்திருக்கிறார். ஆகவே உங்களுக்குள் காணப்படுகிற அவருடைய கிருபையினால் அந்தந்த நாளுக்குரிய பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். எதிர்காலம் அவருடைய கரங்களில் இருக்கிறபடியால் நாளை தினத்தை குறித்தோ அல்லது எதிர்காலத்தை குறித்தோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உங்கள் எதிர்காலத்தை பார்த்து கொள்வார். அநேகர் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி தங்கள் வாழ்க்கையை பரிதாபமாக்கிக் கொள்ளுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்களாகவே ஒரு கருத்தை கொண்டிருக்க வேண்டாம். பாரங்களையும் கவலைகளையும் நீங்களாகவே சுமந்து திரிய வேண்டாம். ஏனென்றால் உன் பாரத்தை மேல் வைத்துவிடு, நான் உன்னை ஆதரிப்பேன் என்று வாக்களித்த ஒரு நல்ல தேவன் உங்களுக்கு உண்டு. இவ்வளவு அன்பான கரிசனை உள்ள தேவன் உங்களுக்கு இருக்கும்போது உங்கள் பாரங்களை நீங்கள் ஏன் சுமக்க வேண்டும்? அவைகளை தேவன் மேல் வைத்துவிட்டு விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். அவர் அவைகளை உங்களுக்கு லேசாக்கி விடுவார். பிரியமானவர்களே, தேவன் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்றால், இன்று உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்லாமல் ஆசீர்வாதமான எதிர்காலத்தையும் வாக்களிக்கிறார். ஆகவே நாளைய தினத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குவதில்லை என்று நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அவர் உங்களை தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். ஆகவே திடன் கொண்டு முன்னேறி செல்லுங்கள். நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றீ. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றீ. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீ. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீ. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து கரிசனை உள்ளவராயிருக்கிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் காரியங்கள் எல்லாவுக்கு தெரியும் அப்பா. எங்களுக்கு இன்னது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வேதனைகள், பாரங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுகிறபடியால் நாங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவரே, எங்கள் பாரங்களை எல்லாம் நீக்கி எங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்காக, எங்களை நீர் மகிழ பண்ணும்படியான காரியங்களை நீர் செய்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.